கற்சிலையை நான் வணங்கி வந்தேன். தாங்கள் இன்று உரு பெற்று வந்துள்ளீர்கள். எனக்கு காட்சி அளியுங்கள். நிறுத்து. எனது வழிபாடு மட்டுமல்ல, எனது வாழ்க்கையே முழுமையடைந்து விட்டது. நீ எவ்வளவு உரிமை எடுத்துக்கொண்டு என்னை அழைத்திருக்கிறாய். யார் பெண்ணே நீ? உனக்கு என்ன வேண்டும்? நான் தாருகா. தங்களது சிலையை தான் என் வாழ்நாள் முழுவதும் வணங்கி வந்தேன். இதுவரை நான் எதையும் வேண்டி கேட்டதில்லை. தாங்கள் ஒரு பெற்று வந்துள்ளீர்கள் என்று அறிந்தேன். ஓர் ஆவல் ஏற்பட்டது. நான் என் இரு கரங்களாலும் தங்களுக்கு தீபாராதனை காட்ட விரும்புகிறேன். இன்று பௌர்ணமி. தாங்கள் இன்று எங்களது வனத்திற்கு வருகை தர வேண்டும். எனது வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாங்கள் வந்தே ஆக வேண்டும். தாங்கள் வரவில்லை என்றால் நான் எனது வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன். பெண் இனத்தின் படைப்பே உயிர்களை உருவாக்குவதற்காகத்தான், தன்னையே மாய்த்துக் கொள்வதற்கு அல்ல. உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். நீ உனது இல்லத்திற்கு செல்லலாம். சற்று விலகி நிற்பீர்களா? தங்களுடைய பாதம் பட்ட இடம் புண்ணியம் நிறைந்ததாகும். தங்கள் பாதம் பட்ட இந்த துகள்களை நான் எடுத்துச் சென்றால் அது எனது சௌபாகியமாகும். இல்லை பார்வதி தேவி, தாங்கள் வனத்திற்கு தனியாக செல்வது பாதுகாப்பாக இருக்காது. அது ஒரு அடர்ந்த வனம். அது அசுரனுடைய இல்லம். ஏதேனும் அசம்பாவிதம் நடந்துவிட்டால்? அவளுடைய குரலில் எந்த வஞ்சகமும் இல்லை லட்சுமி தேவி. அவளது கண்களில் எனக்கான அன்பு தெரிந்தது. அவள் உள்ளமோ குழந்தையின் உள்ளம் போல் தூய்மையாக இருந்தது. அந்த உணர்வை ஒரு தாயால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். எனக்கு தவறாக தோன்றுகிறது. இறைவனை வேண்டி அழைப்பவர்களின் மனதில் எப்பொழுதும் வரம் பற்றிய எண்ணம் இருக்கும். ஆனால் தங்களிடம் அவள் எந்த வரமும் கேட்கவில்லையே. அவள் தன்னுடைய வனத்திற்கு, அவளுடைய இல்லத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறாள். தங்கள் காலடிப்பட்ட துகள்களை எடுத்துச் சென்றவள் எதற்காக தங்களுக்கு தீபாராதனை எடுக்க விரும்புகிறாள்? பார்வதி தேவி, இந்த வினயம் எனக்கு மிகவும் குழப்பமாக இருக்கிறது. லக்ஷ்மி கூறுவதை நானும் ஆமோதிக்கிறேன் பார்வதி. எச்சரிக்கை என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, கடவுளுக்கும் தேவை. ஆனால் அவளது பக்தியில் தூய்மையான சக்தி இருந்தது தமையனே. அவள் எண்ணம் தூய்மையானது. அவள் தோற்றமே மங்களகரமாக இருந்தது. எச்சரிக்கை வேண்டும் பார்வதி. ஒவ்வொரு மங்களகரமான செயலிலும் எச்சரிக்கை என்பது மிகவும் தேவையானது. ஆனால் ஒன்று, இதை பற்றி முடிவெடுக்க வேண்டியது நீதான் பார்வதி. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் மகாதேவா? பக்தியின் சக்தியை என்னை தவிர வேறு யாரால் உணர முடியும்? சிறிது காலம் முன்பு வில்வத்தால் என்னை பூஜித்த எனது பக்தை என் மறுபாதியாக என் முன் நிற்கிறாள். எனது சக்தியாக உருவெடுத்து நிற்கிறாள். பக்தர்களின் வேண்டுகோள் உண்மையாக இருந்தால் கடவுள்தான் எல்லைகளை மீறிச் சென்றாக வேண்டும்.
உனது முடிவு எதுவாயினும் சரி, அதனை நான் ஸ்வீகரிப்பேன். என்னுடைய முடிவு, நான் தாருகாவை சந்திக்க நிச்சயம் செல்வேன். ஆனால் மகாதேவா, தங்களின் கவலையை நான் அறிவேன் லக்ஷ்மி. பார்வதி இறைவியாகிவிட்டாள். கடவுளோ அல்ல மனிதனோ, உபதேசத்தால் அல்ல அனுபவத்தாலேயே கற்கிறார்கள். நம்மிடம் இரு வழிகள் உள்ளது. ஒன்று, நாம் பார்வதியின் முடிவை எதிர்ப்பது, அல்லது முடிவை ஏற்றுக்கொண்டு அனுபவத்தின் வாயிலாக கற்றுக்கொள்ள வாய்ப்பளிப்பது. நான் பார்வதியின் சரிபாதி என்ற முறையில் அவளது முடிவினை நான் ஸ்வீகரிக்கிறேன். நான் மகிழ்ச்சி அடைந்தேன் தாருகா. நீ எனது ஆசையை நிறைவேற்றிவிட்டாய். நான் கூற வருவது என்னவென்றால், இப்பொழுது நீ உனது ஆசை தீர தரிசனம் செய். அவருக்கு கிடைத்தது போன்ற கணவன் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். நாம் தேவர்களின் எதிரிகள் என்று தெரிந்த பிறகும் தன் மனைவியின் ஆசைக்கு மதிப்பளித்திருக்கிறார். பார்வதி தாயார் இங்கு வந்து தீபாராதனை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளார். இது நமது பாக்கியமாகும். நாம் அவரை சிறப்பாக வரவேற்க வேண்டும். அதற்கான ஏற்பாட்டினை செய்துவிட்டேன் தாருகா. உனது கணவன் மீது நம்பிக்கை இருந்தால் நான் கூறுகிறபடி செய்வாயா? நிச்சயமாக. தங்களுடைய கட்டளை என்னுடைய விருப்பம். உனது தவத்தினால் மகிழ்ச்சி அடைந்த பார்வதி தேவி இங்கு வருகிறார். நீ அவரிடம் ஏதேனும் கேட்டாக வேண்டும். என்ன கேட்க வேண்டும்? என்ன கேட்க வேண்டும் என்பதை சும்பனும் நிசும்பனும் கூறுவார்கள். நான் என்ன கேட்க வேண்டும்? உனது தவத்திற்கான பலம். உனது இஷ்ட தெய்வத்தை குறித்து நீ தவம் இருந்தாய். ஆனால் ஒன்றை மறந்து விடாதே, நீ அசுர குலத்தை சேர்ந்தவள். தாங்கள் இதன் மூலம் கூற வருவது? நான் கூற வருவது, நீ பார்வதி தேவியிடம் வரம் பெற்றாக வேண்டும். நீ இந்த வனத்தின் இறைவியாக வேண்டும். இந்த தாருகா வனத்தில் நீ இருக்கும் வரை இந்த வனம் உனக்கு கட்டுப்பட வேண்டும். இந்த வனத்தில் எவரும் அசுரர்களை தோற்கடிக்க முடியாது. ஆனால் ஏன்? இவ்விடம் நான் பூஜை செய்யும் இடம். ஏன் இங்கு வெற்றி தோல்வி குறித்து கேள்வி எழுகிறது? கேள்வி அல்ல, நமது வளர்ச்சியில் இருந்து நம்மை தடுத்து வரும் அந்த தேவர்களுக்கெல்லாம் இது ஒரு பதிலாக அமையும். அசுரர்களின் பாதுகாப்பு வளையம் இந்த வனமாகும். இவ்வனம் உனக்கும் அதிமுக்கியம் தானே. நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொன்றிற்கும் நாம் தேவர்களை பழிவாங்க வேண்டும். உனது கணவன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா தாருகா? நான் சூழ்ச்சி செய்வேன் என்று உனக்கு தோன்றுகிறதா? இதுவரை எந்த பக்தரின் இல்லத்திற்கும் நான் சென்றதில்லை. இதுவே எனது முதல் அனுபவமாகும். நான் என்ன செய்ய வேண்டும் மகாதேவா? அப்படி என்றால் நான் கேட்பது எது உகந்தது, எது உகந்ததல்ல? ஹிருதயத்தின் சொற்படி நடந்தால் அனைத்துமே நல்லதுதான் கௌரி.
ஹிருதயம் சொல்வதை கேள். அச்சம் கொள்ளாமல் முடிவெடு. அத்துடன் ஒன்றை நினைவில் கொள். சங்கடங்களைக் கண்டு பயம் கொள்ளாதே. அதனை வெற்றி கொண்டால் அது முடிவின் ஆரம்பமாகும். தாங்கள் கூற வந்ததை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் நான் இப்பொழுது என் பக்தையை சந்திக்க செல்கிறேன். அங்கு ஏதேனும் சங்கடம் நேர்ந்தால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் காளியாக உருவெடுப்பதை தவிர வேறு வழி நிச்சயம் இருக்கும். நான் சென்று வருகிறேன் மகாதேவா. நீ செல்லும் மார்க்கத்தில் உன் லட்சியத்தை நீ அடைய இயலாமல் போகலாம். ஆனால் எனக்கு நம்பிக்கை உள்ளது. இப்பயணமானது சரியான மார்க்கத்திலேயே உன்னை அழைத்துச் செல்லும். ஆசீர்வாதம் செய்யுங்கள் தாயே. எழுந்திரு தாரகா. என் அன்பிற்கு நீ பாத்திரமானவள். என்னவாயிற்று? ஒன்றுமில்லை தாயே. தாங்கள் வரும் முன்பு வரவேற்பு இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நீங்கள் நேரில் வந்ததும் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இங்கு ஏதேனும் பிரச்சனை இல்லையே தாருகா? தாயே, நான் உங்களுக்கு எனது கணவரை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இயற்கையின் வடிவம் சக்தி. வணங்குகிறேன். தங்கள் வருகையால் நாங்கள் புனிதமடைந்தோம். இருக்கையில் அமருங்கள் தாயே. என்னவாயிற்று தாயே? வாழ்வென்பது யுத்தம். அதற்கு 2 வழிகளே உள்ளன. ஒன்று அதிலிருந்து விலகியிருப்பது, இல்லையேல் அதில் பங்கு கொள்வது. அதிலிருந்து விலகிவிட்டால் நமக்கு நாமே தீங்கிழைத்தவர்களாவோம். ஒருவேளை பங்கு பெற்றால் நமக்கான வழியும் பிறக்கும். தாங்கள் கூறியது சரிதான் தமையா. எந்த சக்தியாலும் யுக்தியாலும் பெற முடியாதது பக்தியால் அது இன்று நமக்கு சாத்தியமானது. அந்த பார்வதி இன்று நமக்கு இரையாக போகிறார். பக்தையின் பக்தியினால் சிக்கிக் கொள்ளப் போகிறாள். ஒரு முறை பார்வதி தாருகாவிற்கு இந்த வனத்தை ஆளும் சக்தியை அளித்து விட்டாள். அதன் பிறகு தாருகா இந்த வனத்தை விட்டு செல்ல அனுமதிக்கும் வரையில் பார்வதியால் இந்த வனத்தை விட்டு செல்ல இயலாது.
பார்வதியின் இந்த பரிதாப நிலையைக் கண்டு நிச்சயமாக காளி வெளியே வந்தே தீர வேண்டும். இத்தருணத்தை பயன்படுத்தி தனது கைகளினால் அந்த காளியை வதம் செய்ய போகிறேன். நீ அந்த காளியை வதம் செய்ய வேண்டும். நானோ பார்வதியை அதிகாரம் செய்து என் மனதின் ஆசையை பூர்த்தி செய்து கொள்வேன் நிசும்பா. உன் நம்பிக்கையால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் தாரகா. கேள், என்ன வேண்டும்? கேள், விரைவாக வரத்தை கேள். மௌனமாக இருப்பதை கண்டால் கேட்கக்கூடாததை கேட்கப் போகிறாயா? அல்லது எதையும் கேட்க விரும்பவில்லையா? நமது திட்டத்தை இவள் வீணாக்கி விடுவாள் என்று தோன்றுகிறது. வரத்தை கேட்க ஏன் இந்த தாமதம்? இறைவியை வெகுநேரம் காக்க வைக்க கூடாது. நீ வரத்தை கேள் தாருகா. தாயே, எனக்கு உரியதெல்லாம் இவ்வனம் மட்டுமே. ஆனால் நீங்களே பாருங்கள், எவ்வித ஆதாரமும் இன்றி இவ்வனம் வறண்டு போயுள்ளது. ஆதலால் நான் புரிந்து கொண்டேன் தாரகா. சங்கடங்களை கண்டு நாம் அச்சம் கொண்டால் அச்சங்கடங்கள் நம் முன் பெரிதாக வந்து நிற்கும். எதுவாயினும் அதனை எதிர்கொள்ள வேண்டும். பிரபு, தாயார் இதுவரை வரவில்லை. அவரை தேடி வர உத்தரவிடுங்கள். வேண்டாம் நந்தி, இம்முறை வேண்டாம். ஏனெனில் இப்பயணத்தில் உனக்கு எப்பங்கும் இல்லை. நான் மீண்டும் இங்கு காளியாக உருவெடுக்க விரும்பவில்லை மகாதேவா. தாயே, என் வருகையின் நோக்கம் முழுமையடைந்து விட்டது. நான் புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நில்லுங்கள் தாயே.
தங்களை வரவழைத்ததற்கான நோக்கம் இதுவரை முழுமையடையவில்லை. என்னை அழைத்தவருக்கே என்னை தடுத்து நிறுத்தும் அதிகாரமும் உள்ளது. அந்த அதிகாரம் படைத்தவன் நிச்சயம் நீ இல்லை. தாங்கள் கூறியது உண்மைதான் தேவி. ஆனால் நான் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன். தாருகா இதுவரையிலும் வரத்தை கேட்கவே இல்லை. அப்படி என்றால் என்னை அழைத்தவளே என்னிடம் பேசட்டும். எனது குரலே என் மனைவிக்கான பிரம்மம். எனது விருப்பமே அவளது மோட்சமாகும். மற்றவரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒருத்தியின் அழைப்பை ஏற்றா நான் இங்கு வந்தேன்? தாருகா, தேவியிடம் வரத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் செல்ல அனுமதி. எதற்காக இவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்கிறாள்? வாயை திறந்து கேட்க வேண்டியதை கேள். தாயே, எனது தேவி, நான் இந்த வனத்தை இழக்க ஒருபோதும் விரும்பவில்லை. அதனால் நான் இவ்வனத்தின் இறைவியாக விரும்புகிறேன் தாயே. தேவர்களாலும் அசுரர்களாலும் மனிதர்களாலும் பசுவாலும் பச்சைகளாலும் உயிர் உற்றதாயினும் அல்லதாயினும் என்னை இவ்வனத்தில் தோற்கடிக்க கூடாது. இவ்வனத்தில் எது நடந்தாலும் எனது கட்டுப்பாட்டில் நடக்க வேண்டும். போதும். ஒரே ஒரு முறை இந்த தேவி வரத்தை அளித்து விட்டாள். அதன் பிறகு யாருக்கும் எதுவும் அளிக்க முடியாது என்பதை நாம் இவளுக்கு புரிய வைப்போம்.